அப்படியே கைதிட்டு அப்டேட் சொல்லுங்கண்ணா. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா ஆரம்பிச்சிரோம். ஷூராண்ணா. வில் ஸ்டார்ட் நெக்ஸ்ட் இயர் ஃபார் ஷூர். நான் வெயிட்டிங்ண்ணா. எஸ், நானும் வெயிட்டிங் தான். லவ் யூண்ணா. Thank you. அந்த லாரி ரெடியா தான் இருக்கு, கவலைப்படாதீங்க. சார் அந்த ஸ்பெக்ஸ் கொஞ்சம் ரிமூவ் கலட்டிடலாமா? இப்படி தான் பார்க்கணும் இப்படி தான் பார்க்கணும். ஓகே ஃபைன். थैंक यू சார். மைக் ஒண்ணா அண்ணா, இங்க பாரு ஒரு சாங் கிடைக்குமா? ஒரு சாங் கிடைக்குமா? சாங் ஓகே, ஒரு சாங் வேணுமா? பையால இருந்து. ஓகே, so one song for my friends here. காற்றோடு கை வீசி நீ பேசினாய் என்ற நெஞ்சோடு புயல் வீசுதே, மனதோடும் சொல்லாமலே பல எண்ணங்கள் வலை வீசுதே, காதல் வந்தாலே கண்ணோடுதான் கள்ளத்தனம் ஒன்று குடியேறுமோ, கொஞ்சம் நடித்தேனடி கொஞ்சம் துடித்தேனடி இந்த விளையாட்டை ரசித்தேனடி, உன் விடியாலே என் வழி மாறும் கண் தடுமாறும், அடி இது ஏதோ ஒரு புது ஏகம், அது வலித்தாலும் நெஞ்சம் அதையே, என் காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை, நம் வார்த்தை சொல்ல வார்த்தை இல்லை, உண்மை மறைத்தாலும் மறையாதடி. Thank you so much. என்ன மாமா சௌக்கியமா? கேரளாக்கு எப்ப வந்தாலும் இதே ரிசப்ஷன் தான். பிஎஸ் வந்தப்ப நான் அழுதுட்டு போனேன், எமோஷனல் ஆகி. அப்படி ஒரு ரிசப்ஷன், அப்படி ஒரு அன்பு. ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் வந்து ஸ்பெண்டிங் டைம் ஹியர். Thank you with children, with mothers, so many beautiful ladies. Thank you to all the beautiful ladies here. உயிர் உங்களுடையது தேவி. Thank you, so lovely to be here and thanks to you. ஜப்பான் வந்து என்னுடைய ஒரு 25வது படம். சோ இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. முக்கியமா என்னோட ஃபேன்ஸ் பிரதர்ஸ் எல்லாரும் இங்க இருக்காங்க. ஐ அம் சோ ப்ரௌட் ஆஃப் them. ஏன்னா ஃபேன் கிளப்னா அது வெல்ஃபேர் கிளப்பா இருக்கு. they are all so together, so well organized all the time. So எல்லா பிரதர்ஸ்க்கும் I love you guys. Thank you for coming. Press and media also, thank you. I couldn't meet them separately இந்த வாட்டி டைம் இல்ல. we are going every day ஒரு ஊர்ல போயிட்டே இருக்கோம். Thank you. டில்லியா ஒரு டயலாக். 10 வருஷம் உள்ள இருந்தேன் சார் தெரியும். உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல. வரும் கைதி 2 வரும். Delhi will be back. அதுக்கு முன்னாடி ஜப்பான் ஆல்சோ ஒரு நோட்டோரியஸ் ஒரு கிரிமினல். யூசுவலா ஒரு கிரே கேரக்டர் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா ஜப்பான் பிளாக், எக்ஸ்ட்ரீம்லி பேட் கிரிமினல். ஆனா அந்த கிரிமினல் இஸ் காட் சோ மச் சட்டையர் அண்ட் ஹியூமர். நீங்க சும்மா இட்ஸ் காமெடி த்ரில்லர்னு சொல்லலாம். ராஜமுருகன் சாரோட ஜோக்கர் பார்த்திருப்பீங்க, குக்கு பார்த்திருப்பீங்க. சோ when he told this story to me, நான் சொன்ன கார்த்தி இந்த ஜப்பான் நடிக்க முடியாது சார், கார்த்தி வச்சு நடிக்க முடியாது. சோ வேற ஒரு ஆள் வேணும். அதுக்குதான் we found a different look. லுக் எல்லாம் வந்துட்டா பத்தல. அதுக்கப்புறம் வாக் வேற வேணும். ஒரு நாள் ஏர்லி மார்னிங் ஒருத்தர் வாக்கிங் போயிட்டு இருந்தாரு, பயங்கர ஸ்டைலா இருந்துச்சு. அந்த வாக் காப்பி அடிச்சு தான் இதுல போட்டேன். அண்ட் ஈவன் தென் வந்து திரும்பவும் பேசும்போது கார்த்தி வந்துட்டே இருக்கு. என்ன பேசும்போது கார்த்தி வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அந்த வாய்ஸ் ஒண்ணு பிடிச்சோம். எத்தனை குண்டு போட்டாலும் இந்த ஜப்பான் ஒன்னும் பண்ண முடியாதுடா. After that I was convinced, okay, இப்போ ஜப்பான் வந்துருச்சு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. It's a beautiful experience. 1 year A.R. Rahman sir ஒரு ஃபங்க்ஷன்ல he was saying we have beautiful stories but the way we present has to go international சொல்லிட்டே இருந்தாரு. அது ஆல்ரெடி மலையாளம் சினிமால பார்த்துட்டே இருக்கோம். when I see RDX or when I see films here, there's always one niche in presentation. So I wanted to bring that for this film. So Ravi Varman sir, Ponniyin Selvan cameraman, did the camera work for this film.
பங்களான் குரூப் பார்த்துட்டு பங்களானோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிச்சு. So we wanted somebody to create another world for Japan. Nalla Banglan came, he worked very hard, extremely hard schedules. ஒரு திடீர்னு கூப்பிட்டு பங்களான் ஒரு ஊர் வேணும்னு கேட்போம், ஒரு full village செட் போட்டு கொடுத்தாரு. So everything he worked so hard. Thank you Banglan. அதே மாதிரி Sanil, you're a very good actor. We have a bright future. He went through a lot of personal tragedy before this film, and he came out of it. I'm wishing you big things in life. உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும்னு I'm praying to God. All the best. And Anu is so beautiful. Malayali heroine இந்த படத்துல இருக்கு. I didn't know she was a Malayali. She was from US, but in the way she understood this character, the way she's performed, I was really impressed. So all the best to you, Anu. I'm hoping this opens many more doors for you. எனக்கு எப்பவே தீபாவளி கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா கைதி தீபாவளி ரிலீஸ் ஆச்சு. It was received so well. அதே மாதிரி சர்தார் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. That was also received so well. So இப்ப ஜப்பான் 25வது படம் தீபாவளிக்கு வர்றது is very very special. So I'm hoping in the தீபாவளி ஜப்பான் தீபாவளியா இருக்கணும்னு I'm asking all of you. I'm sure உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். And Dream Warrior Pictures produced கைதி அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. So they are producing. Rolex நல்லா இருக்காரு. So this is also very special. E4 Entertainment is releasing the film in Kerala. Almost 150 screens. I think one of my big releases in Kerala this time. So நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். Thank you for coming here and being with us. எனக்கு கேரளா வரும்போதெல்லாம் 1000ல் ஒருவன் ஞாபகம் வரும். அதிரம்பள்ளியில 50 days ஷூட்டிங். அதிரம்பள்ளியில ஃபாரஸ்ட் குள்ள. அதுக்கப்புறம் அடடா மரடா வாகமன்ல ஷூட் பண்ணோம். அடடா மரடா வாகமன் மறக்கவே முடியாது. I think 3-4 days உண்மையான மழையில தான் ஷூட் பண்ணோம். ஆர்டிபிஷியல் ரெயின் இல்ல, ரியல் மழை. So that is so special when you come to Kerala. PS1, PS2 kala the love you all gave us is like unforgettable. Thank you. My childhood picture I'm seeing. Thank you. Thank you so much. எல்லாரும் கிட்ட வந்து ஒரு வாட்டி எல்லாரும் நான் பாத்துக்கிறேன். hardcore fans. Thank you. Thank you. Careful. Love you guys. Thank you. Awesome. Beautiful. ரொம்ப அழகா இருக்கு. The art is beautiful. Thank you. Love you guys. Thank you for spending time and being here. All the very best. Happy Diwali. எல்லாருக்கும் happy Diwali. சார் கொஞ்சம் பின்னாடி பாருங்க சார். இப்படி டாப் வியூ, பேக் சைடு வியூ தான் கிடைக்குது. So many children also here. Love you children. Thank you. எல்லாருக்கும் hello. Thank you for coming. Thank you. சபரா முடிச்சிடு. Thank you. முதல்ல சொன்னாங்க கேரளா லூலு மால் வந்து ஒரு தடவை பாருங்க. You will see how many people love you here. I can feel all that love. Thank you so much. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இங்க இருக்கிற மீடியா பீப்பிள்க்கும் ரொம்ப நன்றி for coming here and covering. Sir, actually thank you to you too for coming by stopping by. Thank you. Sir, 25 movies in Tamil. At least 26வது 7வது 8வது படம் கூட பரவாயில்ல. மலையாளத்துல ஒரு படம் பண்ணிக்கோங்க சார். நம்ம எவ்வளவு பெரிய மலையாளி ஃபேன்ஸ் இருக்கீங்க. நீங்க இவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்க. இவ்வளவு அழகா எனக்கு மலையாளம் பேச தெரிஞ்சா நானும் நடிச்சிருவேன். But sir, உங்க படம் பார்த்துட்டு இவ்வளவு தமிழ் we'll definitely plan. Fahad was also telling me you should do a film. Yes. We'll do it soon. Thank you. അതെ അദ്ദേഹം പറഞ്ഞ പോലെ തന്നെ മലയാളത്തിലും നമ്മൾക്ക് അദ്ദേഹത്തിനെ കാണാൻ പറ്റിട്ട് എനിക്കറിയാം ഇവിടെ പോവില്ല. Sir, there's something that they have all been waiting for since quite some time, which is an interaction with you. Yeah. So I told them I will pick correct 4 lucky people for it. ആരാണ് ഏറ്റവും അത് അവിടെ ആദ്യമേ ഒരു ചേട്ടൻ കൈപൊക്കി. You can ask Karthi sir whatever you want. ഇതൊരു ലൈഫിൽ once கிடைக்கிற opportunity. So yes. ഫോട്ടോ എടുക്കണം. ഫോട്ടോ ഞാൻ എടുക്കുന്നു sir. എടുക്കാം. Okay. ഫോട്ടോ Finally I'll come and take picture, but as many questions are. Okay, എന്തായാലും കാർത്തി സാർ വന്ന് ഫോട്ടോ എടുക്കുന്നതായിരിക്കും. ക്വസ്റ്റ്യൻസ് ഫോർ കാർത്തി സാർ. എനിബഡി ആർക്കെങ്കിലും ഒരു ചോദ്യം ഉണ്ടെങ്കിൽ നമ്മൾ മൈക്ക് ഇങ്ങോട്ടേക്ക് കൊടുക്കുന്നതായിരിക്കും. കാർത്തി സാറിനോട് നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമുള്ള ഒരു ചോദ്യം ചോദിക്കാവുന്നതാണ്. ரோலெக்ஸ் இன் கைதி 2 தெரியல. லோகேஷ கேக்கலாம். லோகேஷ கேட்டு நான் ட்வீட் பண்ண சொல்றேன். வருமா வராதான்னு கேட்டு பதில் சொல்றேன். ഓക്കേ, അടുത്ത ചോദ്യം. കം ഓൺ.
அப்படியே கைதிட்டு அப்டேட் சொல்லுங்கண்ணா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா ஆரம்பிச்சிடும். ஷூர் அண்ணா We'll start next year for sure. நான் வெயிட்டிங்னா Yes, நானும் வெயிட்டிங் தான். லவ் யூ அண்ணா Thank you. ജപ്പാൻ அந்த லாரி ரெடியா தான் இருக்கு, கவலைப்படாதீங்க. ജപ്പാൻ എന്ന് പറയുന്ന സിനിമയെ കുറിച്ച് നിങ്ങൾക്ക് അറിയാൻ എന്തെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ സാറിനോട് ചോദിക്കാം. Can we have some ladies please? ഇത്രയും അധികം പെൺ സാന്നിധ്യം ഇവിടെ ഉണ്ട്. നിങ്ങൾക്ക് ആർക്കെങ്കിലും കാർത്തി സാറിനോട് എന്തെങ്കിലും ചോദിക്കാനുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾക്ക് ചോദിക്കാവുന്നതാണ്. Ladies please. Anyone? മോളെ എന്തെങ്കിലും ചോദിക്കാനുണ്ടോ? ചോദിച്ചോളൂ. ഫോട്ടോ അദ്ദേഹം എടുക്കുന്നതായിരിക്കും. ചോദ്യമാണോ? அத்தியண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். I'm also from கோயம்புத்தூர். ஓகே, பையா ஃபேன். ஓகே. புரியல. கேக்கல, சொல்லுங்க. நானும் கோயம்புத்தூர்ல இருந்தா. கோயம்புத்தூரா? ஆமா, அடடா. நானும் அப்பா அம்மா எல்லாரும் கோயம்புத்தூர்ல இருந்தா ரொம்ப வந்திருக்கோம். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்பா எப்படி இருக்காங்க, அம்மா நல்லா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க எல்லாரும். சூர்யா சார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு, அண்ணா நல்லா இருக்காரு. Thank you. சூர்யாவோட ஃபேன் அவன். சரிங்க. Yes, yes. சார் அந்த ஸ்பெக்ஸ் கொஞ்சம் ரிமூவ் கலட்டிடலாமா? ஓகே, இப்படி- ஒன் சாங். எஸ் எஸ் இப்படிதான் பார்க்கணும்னு இப்படிதான் பார்க்கணும். Okay, fine. Thank you sir. Okay, one more. One more. Yes, so what? Karthi sir, You wanted to Karthi sing sir. and sing one. Sing. Yes. Yes. സാർ ഉങ്ങൾ മലയാളത്തിൽ சொல்லுங்க. 25 പടമായി മണിരത്നം സാറിന്റെ കൂടെ മാത്രമേ റിപ്പീറ്റ് പടം ചെയ്തിട്ടുള്ളൂ. എന്തുകൊണ്ടാ എല്ലാ പടത്തിലും ഓരോരോ ഡയറക്ടർമാരെ ചൂസ് ചെയ്യാൻ കാരണം? தெரியல. I think I'm very lucky to work with such good directors. Mostly ஒரு படம் பண்ண டைரக்டர் கூட தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படிதான் ரஞ்சித் மெட்ராஸ் பண்ணோம், வினோத் தீரன் ஒரு கைதி, லோகேஷ் கூட, சர்தார், அது மாதிரி தான். I think it's all happening like that. பட் அப்படி பிளான் பண்ணல. பட் PS happened like that. மணி சார் கூப்பிட்டாரு, அதனால நான் பண்ணிச்சேன். But not particularly I don't want to work இல்ல. We will do. கைதி do பண்ணிடுவோம். So we will work with the director again.